நான் ஏதோ மெக்கானிக் செட்ல வேலை செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிக்குது. நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால உனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிக்குது. ஆமா, வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நான் போலீஸ்காரனாக போறேன். காக்கி சட்டை போட்டுட்டு புல்லட்ல போற மாதிரி கனவெல்லாம் கண்டிருக்கேன். என்ன பார்த்தா பைக் ஓட்ட தெரியுமான்னு கேக்குறேன். கனவுல பைக் ஓட்டுவே சரி, நிஜத்துல பைக் ஓட்டுவியா? இறங்கு இறங்குடா. ஓட்ட தெரியுமா? நான் கேக்குற ஓட்ட தெரியுமான்னு. டேய் இந்தடா இந்த கண்ணாடியை போட்டு ஓட்டு. நான் ஏதோ கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தான் நிக்கிறான்னு நினைச்சேன். இந்தா நீயே வச்சுக்க. டேய் போட்டுக்கடா, உனக்கு ஃபிட் ஆகும். ஃபிட்டா இருக்காது, பிச்சைக்கார மாதிரி இருக்கும். உட்காரு. போன மாதிரியா இருக்கு வண்டியும். டேய் கொஞ்சம் இருடா. இது ஒரு நிமிஷம். டேய் அன்னைக்கு வந்து அதே ஆள் தானே? அதே ஆள் தான். அவங்க மாமா பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் வந்து காசு கேட்குறான். பாக்கெட்ல எடுத்து வெளியில காமிச்சிட்டு இருந்த. அது இல்லைன்னு சொன்னா கேட்குறானா? கேட்கறது கடன், இதுல வேற நம்ப மாட்டேன்றான். ஏதோ நல்ல வேலை பைக்கை நீ வச்சிருந்த, இல்லைன்னா பைக்கையும் சேர்த்து பிடிங்கி போயிருப்பான். சரி சரி, ஓ அத்தை பொண்ணை பார்க்க போலாவா? உட்காரு. போன் போடுறேன். சரிங்க. ஹலோ, யாரு வக்கீலா? வக்கீல், உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எத்தனை மணிக்கு வரேண்ணே? 4 மணிக்கு வரேண்ணே. இப்போ மணி என்ன தெரியுமா? 4:15 ஆகுது. ஐயாவை தேவையில்லாமல் காக்க வைக்கிறியா நீ? எடுபடி எது? ஐயா எதிர்க்க உட்காந்துருக்காரங்கிறதுக்காக சவுண்ட் விடாத. நான் இங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன். பக்கத்துலையா? வந்துட்டியா? ஐயா வணக்கங்க. வணக்கமெல்லாம் இருக்கட்டும். ஐயா வான்னு சொன்னாதான் வருவீங்க, நீங்களா வரமாட்டீங்களா? ஐயா நம்ம ஆஸ்பத்திரிக்கு சீல் வைக்க சொல்லி கீழ்கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்கல்ல, அதை உடைக்கணும். அதுக்காக ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அதான் இப்படி. முதல்ல அந்த வேலையை நிறுத்து. ஐயா நீங்கள் தானே முதல்ல ஸ்டே வாங்கணும்னு சொன்னீங்க. அப்போ அப்படி சொன்னேன். இப்போ சொல்றதை கேள். கேஸை ஜெயிக்காம ஆஸ்பத்திரியை திறந்தா அது நல்லா இருக்காது. கேஸில் ஜெயிச்சு ஆஸ்பத்திரியை திறந்தாதான் அது மரியாதையாக இருக்கும். ஐயா சொல்றது சரின்னு தான் படுது. ஐயா சொல்றதையே சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க எப்பதான் சரியா பண்ணுவீங்க? ஏங்க நீங்க வக்கீல் தானே? பாரு, என்ன குறை சொல்லு, என் தொழிலை மட்டும் குறை சொல்லாத. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நீ? இந்த பார், அவன் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீ தான் குழப்பற. இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருந்தா ஜெயிக்குமா தோக்குமா அதை சொல்லு. ஏங்க அதை தாங்க நான் சொல்ல வந்தேன். உங்க பிஏ போட்டு கொல்லப்பட நான் வேற எதையே சொல்லிவிட்டேன். இதை பார், இப்போ கேட்குறேன். இந்த கேஸ் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அதை சொல்லு. ஐயா இப்போ இந்த கேஸ் நமக்கு எதிரான ரூட்ல போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே அந்த ராம்குமார் தான். அவன் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தான்னா இந்த கேஸையே நம்ம திசை திருப்பிடலாம். அந்த காயத்ரி விஷயம் மாதிரி இதுவும் சொதப்பலாயிட போகுது. அதான் இதை பாருங்க, காயத்ரி விஷயத்துல நான் ஐடியா மட்டும்தான் கொடுத்தேன். நீங்க என்னடானா என் பேச்சை கேட்காம உங்க பிஏ பேச்சை மட்டும் கேட்டுட்டு ஏதேதோ பண்ணி காரியத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்க. இதை பாருங்க, இன்ஸ்பெக்டர் மேட்டரை என்கிட்ட விடுங்க. நான் பக்காவா ஹேண்டில் பண்ணி பதமா காரியத்தை முடிச்சு வைக்கிறேன். சரி, உன் இஷ்டம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவே இன்ஸ்பெக்டர் ராம்குமாருக்கு போன் பண்ணி இங்க வரவழைக்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராம்குமாருங்களா? எஸ், இன்ஸ்பெக்டர் ராம்குமார் ஸ்பீக்கிங். நான் வக்கீல் பாலசுப்ரமணியம் பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்க சௌக்கியமா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்குன்னு அர்த்தம். எங்களை யார் அப்படி இருக்க விடுறா? இந்த போன் காலை நீங்க அட்டன் பண்ணீங்கல்ல, இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம் ஆயிடுச்சின்னு நினைச்சுக்கங்க. நினைச்சா மட்டும் நல்ல காலம் பிறந்துடுமா? நான் தெளிவா சொல்றேன். உமாபதி ஐயா உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. எங்க நிஜமாவா சொல்றீங்க?
அவரோட ஹாஸ்பிட்டல் கேஸை நான் தாங்க டீல் பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி அவர் முன்கூட்டியே என்கிட்ட பேசுவார்னு பார்த்தா இன்னை வரைக்கும் அவர் மூச்சே விடலங்க. மூச்சு விட்டாரு. ஐயா விட்ட மூச்சு காத்து தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. ஐயாவும் நீங்களும் நேரா சந்திச்சிட்டீங்கன்னா அந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு சுக்கரதேசம் ஆரம்பமாயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஏங்க நானாங்க முடியாதுன்னு சொல்றேன். அந்த சந்திப்பை தாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களை பார்க்க எங்க எப்ப வரலாம் சொல்லுங்க. என்னங்க நீங்க இந்த ஏழையை தேடி நீங்க எங்க வரணும்? பெரியவங்களை சின்னவங்க தாங்க போய் பார்க்கணும். அதானங்க முறை. அப்போ ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நீங்க ஐயா வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் பாருங்களேன், அமோகமா இருக்கும் உங்க வாழ்க்கை. ஓகேங்க, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன். இங்க பாருங்க, பக்குவமா பேசி அந்த இன்ஸ்பெக்டர் பதமா இழுத்துட்ட நம்ம பக்கம். இனிமே அவர் மனசை குளிர் வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. டேய் மனோ, ஐயா நான் சொல்றதெல்லாம் ஏற்பாடு பண்ண. என்ன சார், ரொம்ப நாளா இந்த பக்கமே ஆளை காணோம். டியூட்டி ஏதாவது வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களா? இப்படி நல்லா விசாரிச்சா விட்டுடுன்னு நினைப்பா. எடு பணத்தை. ஏன் சார் அடிச்சிங்க? பரதேசி, முதல்ல ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா பணம் கேட்கணும். சார் எது இருந்தாலும் நம்ம பணம் வாங்காம விட போறதில்ல. எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் தான் நான் முதல்ல பணம் கேட்டேன். முண்டோம் முதல்ல பணம் கேட்டா தப்பா போறியா? எதையும் சட்டப்படி தான் செய்யணும், அதான் சட்டம். என்ன முறைக்கிற? சட்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, லைசன்ஸ் எடு. இந்தாங்க சார். வண்டி ஆர்சி புக் எடு. எடு. என்ன பாக்குற? என்னத்தையே தேடுற? ஏதோ தராதா பாரு. வச்சிருக்கானே. இன்சூரன்ஸ் ஆர்சிலாம் இருக்கையா? எல்லாம் பக்காவா இருக்கு. இது தேராது போல இருக்க. இப்ப பாரு என் தொழில் வித்தைய. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். காட்டு. இது டிரைவிங் லைசென்ஸ், வண்டியை ஓட்டுறதுக்கான லைசென்ஸ். நீ பின்னாடி தானே உட்கார்ந்துட்டு வந்த? ஆமா. பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றதுக்கான லைசென்ஸ் எங்க இருந்தா காட்டு. சார் உண்மையிலே நீங்க பெரிய ஆளு சார். பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட லைசென்ஸ் கேட்டு ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. ஏய் ஐயா கேக்குறல்ல, லைசென்ஸ் குடியா? என்ன சார் இது அநியாயமாகுதா? பின்னாடி உக்காந்து வரதுக்குலாம் லைசென்ஸ் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்களா கேட்டு வாங்கணும். இருந்தா காட்டு, இல்லனா வண்டியை ஓரம் கட்டு, எடு 500 ஃபைன். டேய் என்னடா சார் போட்டு தாக்குறீங்களே, உண்மையிலே நீங்க பெரிய ஆளு சார். யோ பணத்தை தரியா இல்ல வண்டி ஓரம் கட்டுறியா? வண்டியை விட்டு போறேன். அப்படியா? பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. வண்டி எடுத்து போ, நாங்க வர மாட்டோம். யோ இது உன் வண்டி, நீ வந்தா வண்டி கொடுப்போம். வண்டி யாருதா அவரே வந்து எடுத்து போவாரு. அவரா? என்னையா குழப்புற? இது ஏசி வண்டி. யோ யாருக்கா காது குத்துற? ஏசி பஸ் இருக்கு, ஏசி ஏரோப்ளேன் இருக்கு, ஏசி ஆட்டோ கூட இருக்கியா? ஆனா ஏசி பைக் இருக்குன்னு சொல்ற? ஏன் சார் அடிக்கிறீங்க? முண்டோம். ஏசினா ஏர் கண்டிஷன் மட்டும் அர்த்தம் இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு கூட அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுதா? சாரி சார். டியூட்டியே இருக்கும், ஞாபகம் வச்சுக்க. இது ஏசி வண்டியா? பாண்டினா பல்லவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா இது ஏசியோட வண்டி. சர்வீஸுக்கு செட்ல விட்டுருந்தாங்க, ரெடி பண்ணி எடுத்து போறோம். போற வழியில மடக்கிட்டீங்க. இங்க நடந்தது அப்படியே ஏசி ஆண்டு சொல்லிட்டு வண்டி ஆச்சு நீங்களாச்சுன்னு விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமா ஏசி ஆச்சு நீங்களாச்சு. வாடா போலாம். தம்பி எங்க போறீங்க? இல்லைங்க, அவசரப்படாதீங்க. ஏன் என்ன வம்பல மாட்டி விடுறீங்க? வண்டி எடுத்துட்டு உடனே இடத்த காலி பண்ணுங்க. சார் வண்டியில பெட்ரோல் இல்ல சார். வாடா போலாம். இருங்கப்பா, ஒன்னும் அவசரப்படுறீங்க. இந்தாங்க 50 ரூபா பெட்ரோல் போட்டுக்கிட்டு உடனே இடத்த காலி பண்ணுடா சாமி. போலாமாடா? வரேன் சார். பிசி தள்ளியா வாடா டேய். டேய் இது நிஜமாலுமே ஏசி வண்டியா? அதான் சொன்னேன்ல, ஏசி வண்டியில ஓசி வண்டின்னு. அப்புறம் எதுக்குடா போய் சொன்ன? டேய் பின்னாடி உட்காந்து வரவனுக்கு லைசென்ஸ் கேக்குறான். நான் அந்த ஆள் எவ்வளவு பெரிய எத்தனை இருப்பான், எத்தனை மிஞ்சியவன் இந்த ஜித்தான்னு அந்த ஆளுக்கு தெரிய வேணா. அதான் அப்படி செஞ்சேன். எறா வண்டிய
ரொம்ப தான் புத்திசாலின்னு நினப்பு. வந்துட போறான், சீக்கிரம் போடா. ப்ளீஸ் அவரை பார்த்துட்டு போயிடுறேம்மா. சார் சொன்னா கேளுங்க சார். காரெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் வெளியில போங்க சார். ஒரு 5 நிமிஷமா பார்த்துட்டு வந்துடுறேன். இது பெரிய மனுஷங்க வந்து போற இடம், இங்க வந்து அசிங்கப்படுத்தாதீங்க சார். அப்படி சொல்லாதீங்கம்மா. அவரை பார்க்க முடியாது சார், முதல்ல இங்க இருந்து போங்க. 5 நிமிஷமா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன பிரச்சனை சார்? இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். சரி. ஆனா வியாபாரம் தான் இல்ல. சரி. அதனால உங்களை பார்த்து பேசினா இந்த வியாபார விஷயமா நல்ல யோசனை சொல்லுவீங்கன்னு உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க கொஞ்சம் இந்த கிழவு மேல இறக்கப்பட்டு ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். காமினி, இவரை உள்ள கூட்டா. ஓகே சார், வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க. அந்த காலத்து பாட்டி வைத்திய முறைப்படி சரி ஒரு மசாலா பொடி தயாரிச்சிருக்கேன். சரி. அதை எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. என் பேர குழந்தைக்கு இருமல், சளி, ஜலதோஷம் எல்லாம் இருந்துச்சு. இந்த மசாலா பொடி தடவப்பட்ட சிக்கனை சாப்பிட்ட உடனே அவனுக்கு இருந்த இருமல், சளி, ஜலதோஷம் எல்லாமே போயிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமேன்னு இந்த மசாலா பொடியை நிறைய தயாரிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, சிக்கன் கடை எல்லாத்தையும் கொடுத்தங்க. ஆனா சரியா வியாபாரம் நடக்கலைங்க. நல்ல பொருளை இவங்க ஏன் வாங்கலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பெரியவரே, வியாபாரத்துக்கும் நல்ல பொருளுக்கும் சம்பந்தம் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லா வீட்டில் இருக்க பொம்பளைங்களும் நல்லாவே சமைப்பாங்க. அதனால எல்லாரும் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டா வியாபாரம் நல்லா நடக்குமா? மார்க்கெட்டிங், அதாவது வியாபாரன்றது ஒரு கலை. அது இப்போ தந்திரமான ஒரு தொழில் ஆயிடுச்சு. சூரத்தில் தயாரிக்கிற சேலைகளை தான் இன்றைக்கி எல்லா கடையிலும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லா கடையிலுமே வியாபாரம் நடக்குது. அப்போ நான் ஏதாவது ஏமாத்தணும்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை பெரியவரே, இது விளம்பர யுகம். பல்பொடியிலிருந்து ஃபாரின் ஐட்டம் வரைக்கும் விளம்பரம் இல்லாமல் எதையும் விற்க முடியாதுன்ற நிலை உருவாயிடுச்சு. பிராண்டட் பொருளை தான் மக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை தான் சொன்னேன். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் தயாரித்த மசாலா பொடி எடுத்துகிட்டு வாங்க. இதோ இங்கேயே வச்சுருக்கேன். இந்த சரக்கையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் நானே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். என் பையனோட செல் நம்பர் இருக்கு, அவர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 944110 அப்போ நான் வரட்டுமா? சரி, வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் கொடுத்துட்டு போகிற மசாலா பொடிக்கு இதை வச்சுக்கோங்க. வேண்டாங்க, நான் வர்றேங்க. சரி காமினி, இந்த பாக்கெட்டில் இருக்க மசாலா பொடியெல்லாம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் டிஸ்போஸ் பண்ணு. நாளைக்கு இதனோட டேஸ்ட்டு, தரம், இது ரெண்டையும் என்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க. ஓகே சார். என்னை யாராவது பார்க்க வெயிட் பண்ணாங்கன்னா உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். டேய், என்னடா அதுக்குள்ள அத்தை பொண்ணு விஜயாவை கிளாஸ்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வந்துட்டியா? ரொம்ப ஜாலியா இருந்திருக்குமே. என்னடா முறைகிற? நல்ல ஐடியா கொடுத்த ஐடியா. நீ சொன்ன கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனா அவ என்ன நிக்க வச்சுட்டு இன்னொருத்தரோட கார்ல போயிட்டா. ஐயோ, டேய் பைக் எங்கடா? நீ எங்க பக்கத்துல இல்ல, நீ அங்க இருந்தா உன்னை உதைச்சிருப்பேன். அதான் அந்த கோவத்துல பைக் உதைச்சி தள்ளிட்டு வந்துட்டேன். ஏண்டா ஃப்ரெண்டோட பைக்குடா, கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன்டா. ஏண்டா என்னையே குறை சொல்லிட்டு நீ சொல்றப்ப எதுவும் தெளிவா சொல்லாத. அன்னைக்கு என்னடானா பைக் வச்சிருக்கான்ற விஷயத்த சொல்லாதே விட்ட, இன்னைக்கு என்னடானா கார் வச்சிருக்கான்ற விஷயத்த சொல்லாமலே விட்ட. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்னையே குறை சொல்லு. சரி சரி, கவலைப்படாத. காதலுக்காக கஜினி மாதிரி படம் எடுத்துக்கிட்டே இருப்போம், இறுதி வரை போராடுவோம், வெற்றி நிச்சயம். வா டேய் வா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. விஜயா, உன் வீடு இங்க தான் இருக்கா? இல்ல, இங்க என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. ஆக்சுவலா என் மம்மி டாடி வரதுக்கு லேட் ஆகும். வீட்ல இருந்தா போர் அடிக்கும், அதான் கொஞ்ச நேரம் இங்க வந்துட்டு போலாமே. அப்ப உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு அண்ணா நகர்ல. ஓ,
ஆமா நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பிக்கப் பண்ண கார் வரலையே. கார் ரிப்பேரா? ஆமா. அப்போ உங்க வீட்டில் ஒரு கார் தான் இருக்கா? இல்ல, எனக்கு ஒன்று, என் மம்மிக்கு ஒன்று, என் டேடிக்கு ஒன்று, மொத்தம் 3 கார் இருக்கு. அப்புறம் என்ன, வேற கார் எடுத்துட்டு வரலாம்ல? வந்திருக்கலாம். இல்லைன்னா மம்மி காரை டாடி காரை எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல? அப்படி நான் வந்திருந்தா இப்படி நீ என்னை ட்ராப் பண்ணியிருந்திருக்க மாட்டல்ல. ஆமாம் விஷால், நான் உன் கூட வரணுங்கிறதுக்காக தான் எனக்கு கார் வேண்டாம், நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன். தேங்க்ஸ் விஜயா. இட்ஸ் ஓகே. எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா? ஓகே, பை. பை. சார் வாங்க சார், வாங்க வாங்க மிஸ்டர் ராம்குமார். வணக்கம். வணக்கங்க. இவர் தான் ஐயா. கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. நான் எப்பவும் எதுலையுமே கரெக்டாக தான் இருப்பேன். ஐ மீன் பஞ்சுவாலிட்டியாக சொன்னேன். அதானே பார்த்தேன். வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வளைஞ்சு கொடுத்தா தானே காரியம் நடக்கும். ஸ்ட்ரிக்டாக இருந்தால் காரியம் நடக்காது தானே சார். இது ஃபாரின் சரக்கு, ரெனி மார்பிள். பாட்டில் தான் கருப்பாக இருக்கு, ஆனால் உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா கலர் கலராக கண்ணில் தெரியும். இந்த சரக்கோட ஸ்பெஷாலிட்டி அதான். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? என்ன இன்ஸ்பெக்டர் ராம்குமார், இப்படி ஒரே வார்த்தையில் சப்புன்னு ஏமாத்திட்டீங்களே. ஐ மீன் காரியம் முடிகிறதுக்குள்ள கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதானே பார்த்தேன். இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்களே சார். உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம், எடுத்த உடனே ஒரு பெரிய வெடிகுண்டை போடுற மாதிரி பயமுறுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் அது வெடிச்ச உடனே அது வெடிகுண்டு இல்லை, மலர் குண்டு மாதிரி ஆயிடுது சார். ஆனால் காரியத்தில் நீங்கள் கண்ணா இருக்கீங்க சார். ஐயா, மேற்கொண்டு நீங்கள் தான். டேய், இந்த கேஸ் வந்த உடனே என்னை வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போவாவது வந்தீங்களே. உங்களை பற்றி தெரியாதனால தான் நான் வரல, இப்போ தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அது முதல் காதல் முதல் முத்தங்கிற மாதிரி ஐயா தன்னை சந்திக்க வரவங்களோட மனசுல மறக்க முடியாத அளவுக்கு முதல் சந்திப்பிலேயே இடம் பிடிச்சிருவாரு. அதுதான் ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி. குடுமா எல்லாரும் பணத்தை பெட்டியில வச்சு தான் கொடுப்பாங்க, ஆனா மரியாதையா பணத்தை தட்டுல வச்சு கொடுக்கறதா ஐயாவோட தனி பாணி. என்ன பாக்குறீங்க ராம்குமார், கூச்சப்படாதுங்க, எடுத்துக்குங்க. தட்டுல இருக்கிறதும் உங்களுக்கு தான், தட்டை வச்சிருக்கிறதும் உங்களுக்கு தான். அதை வச்சுட்டு போமா. என்ன சார் நீங்க அள்ளிப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி தள்ளி விட்டுட்டீங்களே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, எதுலையும் எப்பவும் கரெக்டாக இருப்பேன்னு. நான் அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த கேஸ் தோத்து போயிடுச்சுன்னா நான் தப்பானவன் ஆயிடுவேன்ல. என்ன சார் சொல்றீங்க? நான் என் விஷயத்தை கரெக்டாக செஞ்சால் கூட அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, சாட்சிகள் இருக்குது, தீர்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சொதப்பினா கூட கேஸ் தோத்து போயிடும் இல்லையா, அதை சொன்னேன். அட என்ன சார் குண்டு போடுறதை நிறுத்த மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதுங்க சார், மற்ற எல்லாத்தையும் ஐயா பார்த்துக்குவாரு. பணம் வாங்கிட்டு காரியம் நடக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமேன்னு பாக்குறீங்க. உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை சரிகட்ட முயற்சி பண்றேன்னா மற்றவங்களை சரிகட்ட மாட்டேனா? யோசனை பண்ணி பாருங்க, எதையும் என்னால் செய்ய முடியும். எதையும் செய்ய முடியும்னா? அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் ஆட்டி வைக்கிற பணம் எங்கிட்ட இருக்கு. நடக்க முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்றதை என்னால நடத்தி காமிக்க முடியும். நடந்தே தீருன்னு அடுத்தவங்க சொல்றதை என்னால நிறுத்த முடியும். வெரி குட். உங்களோட மாபெரும் சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று நான் கேட்டுக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேஸ் அடுத்த நிமிஷமே ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, யாரையும் கெஞ்ச வேண்டியதில்லை,
யாரையும் மிரட்ட வேண்டியதில்லை, யாரையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் கோர்ட்டு உங்களை நிரபராதின்னு சொல்ல வச்சிடலாம். உங்கள் ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு கோர்ட்டு உத்தரவும் கொடுத்துரும். சொல்லுங்க மிஸ்டர் ராம்குமார், சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயத்தை இந்த நிமிஷமே முடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் நான் எல்லாத்துல இருந்து விடுதலை ஆயிடுறேன். சொல்லுங்க மிஸ்டர் ராம்குமார், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்கள் ஹாஸ்பிட்டலில் இறந்து போன சித்ராவையும் அவள் வயிற்றுல இறந்து போன சிசுவோட உயிரையும் கொண்டு வந்துருங்க. அடுத்த நிமிஷமே இந்த கேஸ் தூள் தூளாயிடும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்கள் விடுதலை ஆயிடலாம். முடியாதுல்ல? உங்களால் மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பணத்தால் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மொத்த சக்தியாலையும் கோடிக்கணக்கான பணத்தை மொத்தமாக சேர்த்து கொடுத்தா கூட அது நடக்காது. சட்டத்தை காக்கிறவங்களையும் நீதியை சொல்கிறவங்களையும் உங்களாலையும் உங்கள் பணத்தாலையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனால் சட்டத்தையும் நீதியையும் உங்களாலையும் உங்கள் பணத்தாலையும் விலைக்கு வாங்க முடியாது. இது புரியாமல் வீண் முயற்சியில் இறங்கி உங்கள் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். நான் வர்றேன். அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே இனி இந்த பூமியின் சரித்திரம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு